மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ரியாக்ஷன்னா என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் 9ல் கெமிக்கல் ரியாக்ஷன், ஓகேவா, கிளாஸ் 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. டியூரிங் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் டு நாட் சேஞ்ச் இன்டு தோஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் சேஞ்ச் ஆகாது இன்னொரு எலமெண்ட்டா அப்படின்றது சொல்கிறாங்க. ஆட்டம் டிஸ்அப்பியர் ஆகாது எப்படின்னா மிக்சர் பண்ணும்போது, இல்லைனா அப்பியர் ஃப்ரம் எல்ஸ், எதுனா வேறு எதுலையுமே அது என்ன சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் டிஸ்அப்பியர் ஆகாது, மறையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, involving the breaking and making of bonds between atom to produce new substance. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா ஒன்று பாண்ட் உடையணும், இல்லை பாண்ட் ஃபார்ம் ஆகி சேர்ந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம் பிட்வீன் த ஆட்டம்ஸ் இன் சாப்டர் 3 and 4ல் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பாண்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகுதுன்றதை சாப்டர் 3 and 4ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னென்னா கெமிக்கல் ரியாக்ஷனோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனில் ஆக்டிவிட்டி 1.4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ஆர் குவிக் லைம்னா பீக்கர். ஒரு பீக்கரில் கால்சியம் ஆக்சைடு, இன்னொரு பேர் குவிக் லைம், அதை எடுத்துக்கோங்கன்றாங்க. ஸ்லோலி ஆட் வாட்டர் டு திஸ். கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம், அந்த பீக்கரை டச் பண்ணுறோம். டு யூ ஃபீல் எனி சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர்? ஏதாச்சும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் விகரஸ்லி வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் அ ஸ்லேக் லைம். கால்சியம் ஆக்சைடு எப்படி ஆகுது, வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது, விகரஸ்னா வேகமாக ரியாக்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஸ்லேக் லைம். ஸ்லேக் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ரிலீஸிங் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அதிகமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் குவிக் வாட்டர். கால்சியம் ஆக்சைடுன்றது சாலிட், வாட்டர்ன்றது லிக்விட். CaOH தான் O2ன்றது அக்யூயஸ் அப்படின்றத சொல்கிறோம். CA அக்யூயஸ்னால் என்னது, வாட்டரோட ரியாக்ட் ஆகிற சொல்யூஷனை அக்யூயஸ் சொல்யூஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ரியாக்ஷனில் கால்சியம் ஆக்சைடும் வாட்டரும் கம்பைன் ஆகி டு ஃபார்ம் அ சிங்கிள் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ஃபார்மர் ப்ராடக்ட் தான் என்ன சொல்கிறாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. சச் அ ரியாக்ஷன் which is a single product is formed, two or more reactant is known as a combination reaction. காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ரெண்டு இல்லை மோர் ரியாக்டன் சேர்ந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதை காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன்னாலே உங்களுக்கு தெரியும் கம்பைன். அப்போ கம்பைனா ஏதாச்சும் ரெண்டு எலமெண்ட் இல்லை ரியாக்டன்ஸாக, ஓகேவா, சேர்க்கும் போது ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிறத காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷனோட டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்னிங் ஆஃப் கோல். இப்போ கோல் எரிக்கும் போது என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா, கார்பன் சாலிடாக எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் கேஸ், இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் H2 and O2 கேஸாக என்ன சொல்லியிருக்காங்க, 2H2 கேஸ் ப்ளஸ் O2 கேஸியஸ் ஃபார்மில் எடுத்துகிட்டு வாட்டராக லிக்விட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகுது. அப்படி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இன் அ சிம்பிள் லாங்குவேஜ் we can say that when two or more substance combine to form a single product, this reaction are called காம்பினேஷன் ரியாக்ஷன். ஆல்ரெடி சொன்னது தான் திரும்ப சொல்கிறாங்க. ரெண்டில் மோர் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. அதை என்ன சொல்கிறாங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ சொல்யூஷன் ஆஃப் ஸ்லேக் லைம் இஸ் யூஸ்ட் ஃபார் ஒயிட் வாஷிங். ஸ்லேக் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது என்ன ஆகுது, ஒயிட் வாஷ், வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம்ல, அதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஸ்லோலி வித் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர். ஏரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடோட கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது டு ஃபார்ம் அ தின் லேயர் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் த வால்ஸ். வால் எப்படி ஆகுது, ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது கால்சியம் கார்பனேட் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ கால்சியம் கார்பனேட் இஸ் ஃபார்ம் ஆஃப்டர் 2 or 3 days ஆஃப் ஒயிட் வாஷிங் கிவிங் அ ஷைனி ஃபினிஷ் டு த வால்ஸ். அப்போ எப்படி ஆகுது, அந்த கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆனோன்னு நம்மளுக்கு வால்ஸ் ஒரு ஷைனி போர்ஷனாக தெரியுது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் மார்பிள் இஸ் கால்சியம் கார்பனேட். மார்பிளோட கெமிக்கல் ஃபார்முலாவும் கால்சியம் கார்பனேட் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இங்கே கால்சியம் ஹைட்ராக்சைடு அக்யூஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸஸாக எடுக்கும்போது கால்சியம் கார்பனேட் சாலிடாக ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் வாட்டர் லிக்விடாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்
ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இவால்வ் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ரியாக்ஷன் மிக்சர் வந்து வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து ஹீட் வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, அந்த ரியாக்ஷன் பேர் எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன். ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேர் எண்டோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷனோட இன்னொரு எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸஸ் கண்டிஷனில் இருக்க டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வாட்டருமா ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, வி ஆல் நோ தட் வி நீட் எனர்ஜி டு ஸ்டே அலைவ். நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை உயிர் வாழ்றதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனர்ஜி எங்கேருந்து தேவை, நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆகுது. அப்போ அந்த ஃபுட் என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகி ஒரு சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், பொட்டேட்டோஸ், பிரெட் கண்டைன் கார்போஹைட்ரேட்ஸ். ரைஸ், பொட்டேட்டோ, பிரெட்லலாம் என்ன சொல்கிறாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகி டு ஃபார்ம் குளுக்கோஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த குளுக்கோஸ் நம்ம பாடியோட செல்லில் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக ப்ரொவைட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து சாப்டர் 6 வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இது வந்து ஒரு ப்ராசஸ், எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுற ப்ராசஸ். ஓகேவா? இப்போ குளுக்கோஸ் ப்ளஸ் 6 O2 அக்யூஸ் கண்டிஷன் எடுக்கிறாங்க. கிவ்ஸ் 6 கார்பன் டை ஆக்சைடு அக்யூஸ் ப்ளஸ் 6 வாட்டர் லிக்விட் ப்ளஸ் எனர்ஜி. அக்யூஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னது, வாட்டரோட இருக்கிற சொல்யூஷன் வந்து அக்யூஸ் சொல்யூஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர் இன்டு கம்போஸ்ட். ஓகேவா? வெஜிடபிள் மேட்ரு வந்து கம்போஸ்ட் ஆகி அழுகி போச்சுன்னா அந்த இது வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஆக்டிவிட்டி 1.1ல் ஹீட் வந்து கிவன் அவுட் அலாங் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிள் ப்ராடக்ட். ஆக்டிவிட்டி 1.1னா என்ன ஆகும், இந்த மெக்னீஷியம் ரிப்பன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆக்டிவிட்டி 1.1 சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது, ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத இங்கே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து decomposition reaction. இது வரைக்கும் பார்த்தது காம்பினேஷன். இப்போ பார்க்க போகிறது decomposition reaction. decomposition reaction ஆக்டிவிட்டி 1.5ல என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் அபவுட் 2 கிராம் ஆஃப் ferrous sulfate crystal in a dry boiling tube. பாயிலிங் டியூப், ட்ரையாக உள்ள டியூப்பில் 2 கிராம் ஆஃப் ferrous sulfate இதை எடுத்துக்கிறோம். நோட் த கலர் ஆஃப் த ferrous sulfate crystal. அதோட கலரை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறீங்க. ஹீட் த பாயிலிங் டியூப் ஓவர் த ஃப்ளேம் ஆஃப் த பர்னர் ஆர் ஸ்பிரிட் lamp. அந்த பாயிலிங் டியூப்பை ஹீட் பண்ணுறோம், இல்லை ஃப்ளேமில் வச்சு. அப்சர்வ் த கலர் ஆஃப் த கிறிஸ்டல் ஆஃப்டர் ஹீட்டிங். ஹீட் பண்ணுறதுக்கு அப்புறம் அதோட கலர் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, have you noticed that the green color of the ferrous sulfate crystal has changed? ferrous sulfate crystalோட கலர் வந்து green, அது சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் அடிக்குது, ஒரு வந்து சல்ஃபர் வந்து பேர்ன் ஆகும்போது ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் கொடுத்தோன்னா ஃபெரிக் ஆக்சைட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் ரியாக்டன் பிரேக் டவுன் ஆகி டு கிவ் அ சிம்பிளர் ப்ராடக்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு ரியாக்டன் பிரேக் டவுன் ஆகி ஒரு ப்ராடக்ட்ஸாக கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து டிகம்போஷன் ரியாக்ஷனா. அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷனா என்ன, கம்பைன் பண்ணுற ரியாக்ஷனா காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ டிகம்போஷன் ரியாக்ஷனா பிரேக் டவுன் ஆகி சிம்பிளர் ப்ராடக்ட்ஸாக நம்மளுக்கு தரத டிகம்போஷன் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டலில் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, FeSO4.7H2O. இது என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டலோட கெமிக்கல் ஃபார்முலா. அது நம்ம ஹீட் பண்ணும்போது வாட்டர் லாஸ் ஆகுது. வாட்டர் லாஸ் ஆனது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ அது டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபெரிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடை வந்து சாலிடாகவும், சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை கேஸஸ் கண்டிஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், decomposition of calcium carbonate to calcium oxide and carbon dioxide on heating is an important decomposition reaction used in various industry. calcium carbonate, ஓகேவா, CaCO3 டீகம்போஸ் பண்ணுறோம். எப்படி டீகம்போஸ் பண்ணுறோம், ஹீட் கொடுக்குறோம். ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடுமா ஃபார்ம் ஆகுது. இது வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடை வந்து லைம் ஆர் குவிக் லைம் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் இஸ் அ மெனி யூசஸ். ஒன் இஸ் அ மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் as chemical decomposition reaction is carried out by heating. ஹீட் மூலயமா டீகம்போஷன் ரியாக்ஷன் நடந்தால் அந்த ப்ராசஸ் பேர் தெர்மல் டீகம்போஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் CaCO3 சாலிட் லைம்ஸ்டோன் எடுக்கிறாங்க. அதை ஹீட் பண்ணும்போது CaOS சாலிட் கால்சியம் ஆக்சைடு வந்து குவிக் லைம் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேசியஸாக மாறுது. இது ஒரு தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன் வந்து
இது வந்து டீகம்போஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஹீட் மூலியமா நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேரு தெர்மல் டீகம்போஷன். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஆக்டிவிட்டி 1.6ல என்ன சொல்றாங்க? டேக் அபவுட் 2 கிராம் லெட் நைட்ரேட் பவுடர் இன் த பாய்லிங் டியூப். பாய்லிங் டியூப்ல 2 கிராம் ஆஃப் லெட் நைட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? அந்த பாய்லிங் டியூபை பேர் ஆஃப் டாங்ஸ் வச்சு பிடிச்சு பாயில் பண்றோம். ஃப்ளேம்ல வந்து பாயில் பண்றோம். ஓகேவா? ஹீட் கொடுக்குறோம். அப்ப என்ன அப்சர்வ் பண்றீங்க? யூ வில் அப்சர்வ் த எமிஷன் ஆஃப் ப்ரௌன் ஃபியூம்ஸா. ப்ரௌன் கலர்ல வந்து கேஸ் வந்து எவாப்ரேட் வெளியே வருது. அந்த ஃபியூம் என்ன சொல்றாங்க? நைட்ரஜன் டை ஆக்சைடு. அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, லெட் நைட்ரேட் சாலிடாக இருக்குது. ஹீட் கொடுக்கும்போது லெட் ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன். இது வந்து ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளில் வந்து சொல்கிறாங்க. தெர்மல்னா என்ன? ஹீட் கொடுத்து ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன். டீகம்போஷன் பிரித்து ஒரு ரியாக்டன் வந்து சிம்பிளர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1.7லையும் என்ன சொல்கிறாங்க? டேக் அ பிளாஸ்டிக் மக். ஓகேவா? பிளாஸ்டிக் மக் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா? பேஸில் வந்து ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப்பர் வச்சு, ரப்பர் ஸ்டாப்பர் வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கார்பன் எலக்ட்ராய்ட்ஸ்னால் ஆனோட் கேத்தோட், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? அது வந்து நம்ம கார்பன் எலக்ட்ராய்டு வந்து ஃபிட் பண்ணுறோம். அந்த எலக்ட்ராய்ட்ஸை எதில் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா 6 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கை வந்து வாட்டரால் ஃபில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ராய்ட்ஸை இமர்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? தண்ணியில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் டைலூட் சல்ஃபரிக் ஆசிடை வந்து வாட்டரோட நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 2 டெஸ்ட் டியூபை வந்து தலைகீழாக வந்து கவுத்தி வந்து வைக்கிறோம். அப்போ நம்ம வந்து எங்கே வைக்கிறோம்? கார்பன் எலக்ட்ராய்ட்ஸில் தலைகீழாக வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் டியூபை வைக்கிறோம். அப்போ 2 டெஸ்ட் டியூபை வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. அந்த அப்பாரட்டஸ் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடறோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அட் போத் த எலக்ட்ராய்ட். ஓகேவா? பபிள்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா வாட்டரே என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ த வால்யூம் ஆஃப் கேஸ் கலெக்டட் த சேம் இன் போத் த டெஸ்ட் டியூப். வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து 2 டெஸ்ட்லையுமே நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் அ டெஸ்ட் டியூப் ஆர் ஃபில்ட் வித் ரெஸ்பெக்டிவ் கேஸஸ் ரிமூவ் தம் கேர்ஃபுல்லி. ஒரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம கேஸஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? டெஸ்ட் த கேஸ் ஒன் பை ஒன் பை பிரிங்கிங் எ பர்னிங் கேண்டில் க்ளோஸ் டு த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூப் மவுத் கிட்ட வச்சு ஒவ்வொரு டெஸ்ட் டியூபாக நம்ம வந்து மவுத் கிட்ட, ஓகேவா, அந்த டெஸ்ட் டியூப் மவுத் கிட்ட நம்ம அந்த பர்னிங் கேண்டில் கிட்ட வந்து நம்ம போய் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? வாட் ஹேப்பன் இன் ஈச் கேஸ் விச் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் ஈச் டெஸ்ட் டியூப். என்ன நடக்குது 2 டெஸ்ட் டியூப்லையும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஒரு மக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடியில் பேஸில் வந்து ஓட்டை போட்டுக்கிறோம். ஹோல்ட் பண்ணிவிட்டு ரப்பர் ஸ்டாப்பர் வச்சு வச்சிடும். ஓகேவா? ஃபிட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கார்பன் எலக்ட்ராய்ட்ஸை வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 2 டெஸ்ட் டியூபை வந்து இன்வெர்ட் பொசிஷன் வந்து தலைகீழ வந்து வைக்கிறாங்க, ஃபிட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அந்த வாட்டரில் உள்ள கேஸஸ் எல்லாமே அந்த பபுள்ஸாக வந்து டெஸ்ட் டியூப்பில் ஃபார்ம் ஆகுது. அந்த டெஸ்ட் டியூப் எடுத்து தனித்தனியாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். எப்படி டெஸ்ட் பண்ணுறோம்? அந்த பர்னிங் கேண்டிலில் வந்து கேண்டில் வச்சு அந்த டெஸ்ட் டியூப் மவுத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேண்டில் கிட்ட கொண்டு போய் பார்க்குறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இது வந்து 1.7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்போ வாட்டரில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கொடுக்கல, நான் சொல்கிறேன். ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் இருக்கும். எப்படி வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறாங்க? அப்போது ஆக்சிஜன் வந்து நீங்கள் வந்து கொண்டு போனாலே லைட் நம்மளுக்கு வந்து தீ மாதிரி வரும். அப்போ அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஹைட்ரஜனும் அதே மாதிரி இருக்குது. ஓகே. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று வந்து ஹைட்ரஜன். இதுதான் வந்து அவங்க வந்து இதை ப்ராசஸ் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர்ன்றதை சொல்லுவாங்க. இது வந்து ஆக்டிவிட்டி 1.7. ஆக்டிவிட்டி 1.8ல என்ன பண்ணுறாங்க? டேக் 2 கிராம் சில்வர் குளோரைட் இந்த சைனா டிஸ்ல சில்வர் குளோரைட் எடுத்துக்கிறோம். வாட் இஸ் இட்? கலரை வந்து பார்க்குறோம். ஓகே. பிளேஸ் த சைனா டிஸ் இன் சன்லைட் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த சைனா டிஸ்ஸை சன்லைட் பொசிஷன் எங்கே வந்து சன்லைட் படுதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. அப்சர்வ் த கலர் ஆஃப் த சில்வர் குளோரைட் ஆஃப்டர் சம் டைம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சில்வர் குளோரைடோட கலரை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? யூ வில் see that the white color silver chloride turns grey in sunlight. ஒயிட் கலர் உள்ள சில்வர் குளோரைடு என்ன ஆகுது? கிரே கலரில் மாறுது. அப்போ அங்கே என்ன நடக்குது? திஸ் இஸ் டியூ டு த decomposition ஆஃப் சில்வர் குளோரைட் இன்டூ சில்வர் அண்ட் குளோரின் பை லைட். சில்வர் குளோரைடு என்னவாகுது? சில்வரும் குளோரினுமா பிரிஞ்சிருது பை யூஸிங் சன்லைட். இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சில்வர் புரோமைட் ஆல்சோ பிஹேவ் இன் த சேம் வே. 2AgBr சில்வர் புரோமைன் ரியாக்ட் பண்ணுறோம் சன்லைட்டோட. 2Ag சில்வர் ப்ளஸ் புரோமினா ஃபார்ம் ஆகுது. த அபவ் ரியாக்ஷனாக யூஸ் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத
ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ விச் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் காசிங் த டீகம்போஷன் ரியாக்ஷன்? இது வந்து எந்த எனர்ஜி மூலயமா இது வந்து டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்க காரணமாக இருக்குது. We have seen that the decomposition reaction require energy either in the form of heat, light or electricity for breaking down the reactants. ஒரு டீகம்போஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு தேவை ஹீட் தேவை, இல்லை லைட் தேவை, இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவை. அப்போ அந்த ரியாக்டன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். ரியாக்ஷன் இன் விச் த எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட் ஆர் known as endothermic reaction. இந்த ரியாக்ஷனை எனர்ஜி அப்சர்வ் ஆகிறனால இந்த ரியாக்ஷனை வந்து என்ன சொல்கிறாங்க? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது காம்பினேஷன் அண்ட் டீகம்போஷன் ரியாக்ஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.